இருக்கிறவங்க எல்லாரையும் என்னால நல்லா பார்த்து நீங்க நடிக்க வாய்ப்பு தரலாம். எதுக்கு பிக் பாஸ் உங்களோட ஃபுல் பயோடேட்டா இங்க இருக்கு. அதுக்காக வாய்ப்பு கொடுக்க சிறப்பா இருக்கும். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் காமன் மேனை பொறுத்த வரைக்கும் டே 2ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு செலக்ஷன் ப்ராசஸ்க்கு மொத்தமா 10 பேரை வர வச்சாங்க. அந்த 10 பேர்ல வந்து 3 பேரை தான் செலக்ட் பண்ணாங்க, 3 பேரை ரிஜெக்ட் பண்ணாங்க. மீதி 4 பேரை ஆன் ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கான முடிவை சொல்லாம வச்சிருக்காங்க போல. சரியா? இதுல வந்து 5 பேர் யாரெல்லாம் வந்தாங்கன்றதை இதுக்கு முன்னாடி வீடியோவா போட்டிருக்கேன். ஆறாவதா வந்து சிவ சரவணா அப்படின்ற ஒரு நபர் வந்தாரு. இவர் வெளியே மைக்ல வந்து கேட்கறாங்கல்ல, அப்பயே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. நான் ஜிம் மாஸ்டர், எனக்கு உள்ள போறதுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் உள்ள கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ஜட்ஜஸா இவங்க 3 பேர் தான் இருக்க போறாங்கன்றது நமக்கு தான் தெரியும். ஆனா இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு அதெல்லாம் தெரியல. சோ கண்டஸ்டன்ட்டுக்கு உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க தான் ஜட்ஜ்ன்றது தெரியுது போல. ஏன்னா வந்து முன்கூட்டியே ஜட்ஜ் யாருன்றது தெரிஞ்சா கூட அவங்கள பத்தி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இவங்களுக்கு ஆன் ஸ்பாட்ல தான் தெரிஞ்சிருக்கு போல. ஏன்னா ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, ஜட்ஜா யார் இருக்க போறாங்கன்னே எங்களுக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் அதை வச்சு தான் சொல்றேன். சரி, இவர் உள்ள வராருல, உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவரை பொறுத்த வரைக்கும் ஜிம் மாஸ்டர்னு சொல்லிட்டாரு. எனக்கு எப்படியாவது சினிமாக்குள்ள நுழையணும்ன்ற மாதிரி ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஆரி என்ன கேட்கிறாருன்னா, சினிமாக்குள்ள நுழையணும்னா சினிமால போய் ட்ரை பண்ணலாம்ல, இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது, இல்ல சார் ஏற்கனவே சின்ன சின்ன ரோல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, சினிமாக்கு ட்ரை பண்ணி சின்ன சின்ன ரோல் கிடைச்சிருக்கு, இங்க வந்தா எல்லாரோட பார்வையும் என் பக்கம் திரும்பும், பெரிய வாய்ப்பு ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, உங்களை பத்தி சொல்லுங்கன்னும் போது இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட ஃபேமிலி கடந்து வந்த பாதையை பத்திலாம் சொல்றாரு. அதுதான் அம்மாக்கு உடம்பு முடியல, அப்பாக்கு பிரச்சனை வந்தது, அதை பத்திலாம் சொல்லும் போது ஆரி என்ன சொல்றாருன்னா, எங்க அதெல்லாம் வந்து பயோடேட்டாலேயே இருக்கு, அதை தாண்டி வேற ஏதாவது உங்ககிட்ட ஸ்கில் இருந்தா அதை பத்திலாம் சொல்லுங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் இவர் வந்து வீட்டில் நடக்கிற அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை பத்திலாம் சொல்லும் போது ஓவியா ஒன்று சொல்றாங்க, என்ன விக்டிம் கார்டு ப்ளே பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவருக்கு விக்டிம் கார்டு ப்ளே பண்றதுனா என்னன்னு தெரியல, அதாவது இங்கிலீஷ்ல அந்த வேர்டுக்கான அர்த்தம் இவருக்கு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க மேடம், எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப ஆரி இருக்கார்ல, இல்ல உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி நீங்க சிம்பத்தி தேடுறீங்களான்ற மாதிரி கேட்கறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், நான் அப்படி சிம்பத்திலாம் தேடல, என் ஃபேமிலியை பத்தி நான் சாதாரணமா சொன்னேன், மற்றபடி நான் எனக்காக தான் வந்திருக்கேன், அதாவது எனக்கு இந்த வாய்ப்பு வேணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கேன், அதை பத்தி எல்லாம் வந்து நான் சிம்பத்திக்காக சொல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா பேசினாரு. பெருசா எனக்கு குறையாவும் தெரியலங்க. ஏன்னா வந்து ஜட்ஜஸ் வந்து இவருக்கு ஏதாவது டாஸ்க் மாதிரி தந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்த டே 2ல ஷோபா இந்திரகுமார்னு ஒருத்தங்க ஸ்டார்டிங் வந்தாங்க. அவங்க கிட்ட சிம்பிளா ஒரு டாஸ்க் தந்தாங்க. அதாவது நாங்க ஒரு போட்டோவை காட்டும் போது நீங்க வந்து ஒரு கதையை வந்து ஹாப்பியா சொல்லணும், அதே மாதிரி இன்னொரு போட்டோவை காட்டும் போது நீங்க கோவமா சொல்லணும், அப்படி மாத்தி மாத்தி சொல்லணும்ன்ற மாதிரி டாஸ்க் தந்தாங்க. இவர்கிட்ட டாஸ்க் கீஸ்க்குன்னு எதுவுமே தரல. ஆரி ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கான ரிசல்ட்டை நானே வந்து சொல்றேன்னு அந்த இடத்துக்கு வராரு. அப்படி வரும்போதே ரிஜெக்டட் கார்டை தான் கொண்டு வந்திருக்காருன்னு தெரியுது. ஒரு ஸ்டேஜ்ல அவர்கிட்ட கார்டை தராரு. செலக்ஷன் அதாவது குவாலிஃபைடு கார்டை தான் ஆரி தருவாரு, அதனால தான் இங்க வந்திருக்காருன்ற மாதிரிலாம் இவர் நினைச்சாரு. ஆனா ஆரி வந்து அந்த ரிஜெக்டட் கார்டை தந்தோன்னே உடஞ்சு போயிட்டாரு. இருந்தாலும் பெருசா அதை காமிச்சிக்காம சிரிச்ச மாதிரி தான் போஸ்ட்லாம் தந்துட்டு இருந்தாரு. மாயாவும் பரவாயில்லையே, ரிஜெக்ட் ஆனதுக்கே இவர் இவ்வளவு சந்தோஷப்படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த வாட்டி ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி ஆரி சொன்னாரு. இவருமே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. பெருசா இவர்கிட்ட குறையா எனக்கு தெரியல. இவருக்கு ஏதாவது ஒரு டாஸ்க தந்திருக்கலாம், வேற ஏதாவது இவர்கிட்ட பண்ண சொல்லி கேட்டிருக்கலாம். அதாவது ஆக்டிங்லாம் ட்ரை பண்றீங்களா, எங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட கேட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் கேட்காம ரொம்ப வேகமா இவரை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. பார்த்தவங்க சொல்லுங்க, நீங்க இந்த எபிசோட பார்த்திருந்தீங்கன்னா உங்க கருத்து என்னன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன்.